தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாகூர் எம்பி தலைமையில் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, சசிகாந்த் செந்தில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் கோபண்ணா உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். தமிழக வரலாற்றில் 60 ஆண்டுகளாக இல்லாத புதிய சகாப்தத்தை தொடங்கும் அற்புத வாய்ப்பாக தாவேக ஆட்சியில் 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளதாகவும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தும் மகத்தான பணியை மேற்கொள்ளவும் கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஒரு பக்கம் திமுக அரசு ஏற்படுத்தியுள்ள கடன் சுமை, அரசு நிர்வாகத்தில் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள குளறுபடிகள், மற்றொரு புறம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்ற இரட்டை தாக்குதல்களை எதிர்கொண்டு 2 மாதங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு சாதனைகளை படைத்திருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், விவசாயிகளுக்காக காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகும் பொழுதுதான் மக்களுக்கான திட்டங்கள் மீண்டும் திரும்பும் என்றும் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். ரைட்ஸ் பேஸ்ட் ஒர்க் கொடுக்கணும், கேரண்டி பேஸ்ட் ஒர்க் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வேலை கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த 100 நாள் வேலையை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ரைட்ஸ் பேஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அவர்கள் கேட்கும்போது கூலி கொடுக்கும், அவர்கள் தேவைக்கேற்ப கூலி கொடுக்கும் அந்த உரிமையை இந்த திட்டம் முழுமையாக அழித்து விட்டது. இது ஒரு பட்ஜெட் பேஸ்ட் ப்ரோக்ராமாக மாற்றிட்டாங்க. அதாவது மற்ற ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பட்ஜெட் பேஸ்டாக மாற்றிட்டாங்க. அப்படி பட்ஜெட் பேஸ்டாக மாற்றும் பொழுது எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் கிடைக்கும், யார் அதை செயல்படுத்தலாம், எப்போ செயல்படுத்தலாம், எல்லாமே டெல்லியிலேருந்து நிர்ணயம் செய்யப்படும். அப்படின்னா அதாவது உயிரியே அந்த எம்ஜிஎன்ஆர்இஜிலேருந்து எடுத்ததாக தான் நம்ம கணக்கு.